வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பயணி முருகன். நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனலில் நம்ம இந்த காணொலியில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு தற்போது புதிய மிரட்டல் ஒன்று விட்டிருக்கு. அதுக்கு வந்து பதிலடியாக வந்து அசாம் மாநிலத்துடைய முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா வந்து அவர் வந்து தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அப்படி என்ன பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு மிரட்டல் விட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அசாம் முதலமைச்சர் வந்து என்ன அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காருன்றதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்து இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறதுக்கு நல்லா புரியும். கடந்த ஏப்ரல் மாதம் வந்து 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளில், அதுவும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கிற பகல்காம் பகுதியில் வந்து பாகிஸ்தானுடைய ஆதரவு தீவிரவாத அமைப்புகள் வந்து சுட்டு கொண்டு 26 சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டதுனால இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணிச்சு. இதுக்காக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து ஆபரேஷன் சிந்தூர் போன்ற செயல்முறையை நடத்தி கடும் போர் வந்து நடந்தது. இந்த போருக்கு அப்புறம் இன்னும் சில தகவல்கள் வந்து வெளியாகினே இருக்குது. அது என்னென்னா, இந்த இந்தியாவை பின்பற்றி ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளும் வந்து பாகிஸ்தானுக்கு போகிற ஆறுகளை வந்து தடுத்து நிறுத்தி அணை கட்ட முடிவு செய்துள்ளதாக தகவல் வந்து வெளியாகி உள்ளது. இதை பற்றிய தகவல் வந்து நான் மேலே வந்து பெல் ஐக்கானில் வந்து வீடியோ கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், அதை பற்றி பார்த்துக்குங்க. அதுபோல் தகவல்கள் வெளியாகிற சூழ்நிலை இப்போ மீண்டும் ஒரு பாகிஸ்தான் வந்து ஒரு இந்தியாவுக்கு மிரட்டல் விட்டுருக்கு. அது என்ன மிரட்டல்னா, இந்தியா வந்து சிந்து நதி நீரை வந்து திறந்து விடலைன்னா அதனுடைய நட்பு நாடான சீனா வந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பிரம்மபுத்திரா ஆற்றை தடுத்து நிறுத்தி அணை கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டலை வந்து விட்டுருக்கு. இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தான் அசாம் மாநிலத்துடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா ஹிமந்தா பிஸ்வா சர்மா வந்து தன்னுடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த பாகிஸ்தானுடைய பிரதமர் தான் அந்த மிரட்டலை வந்து விட்டுருந்தார். பாகிஸ்தானுடைய பிரதம அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஷபாஸ் ஷெரீஃப், அவருடைய மூத்த உதவியாளர் பார்த்தீங்கன்னா ராணா இக்சான் அப்சல் என்பவர் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தார். இந்த கருத்துக்கு அசாம் மாநிலத்துடைய முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பிரம்மபுத்திரா ஆறு வந்து சீனாவில் வந்து ஒரு 30-35% மட்டும்தான் பாயுது. ஆனால் இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 60-75% வரைக்கும் பாயுது. முக்கியமாக இந்த ஆறு வந்து மழையை நம்பி தான் இருக்குது. அதில் சீனாவிலிருந்து இந்தியாவுக்குள்ளே புகுந்த பிறகு தான் இந்த ஆற்றினுடைய பலம் வந்து அதிகமாகுது, இதனுடைய கொள்ளளவும் அதிகமாகுது. இது மழையை நம்பி இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது, சீனா தடுத்து நிறுத்தினால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி அசாம் மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து தெரிவிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரம்மபுத்திரா ஆற்றினால் வந்து அசாம் மாநிலத்தில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா, அதனால் வந்து இந்தியா வந்து இந்த வெள்ளப்பெருக்கு தடுக்கிறதுக்கு பல்வேறு முயற்சிகளை செய்யுமா. ஒருவேளை சீனா இந்த ஆற்றை தடுத்து நிறுத்தினா அசாமில் ஏற்பட வெள்ளப்பெருக்க தடுக்கிறதுக்கு இந்தியா முயற்சி பண்ணுறதால ஒரு முயற்சியாக வந்து இந்தியாவுக்கு சீனா உதவுற மாதிரி இது கருத்தாகுன்னு சொல்லி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருப்பார். இதுதான் மக்களே இந்த காணொலி வந்து முக்கியமான கருத்து. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் வந்து நம்மளுடைய சேனலில் நிறைய வந்து போட்டுகிட்டே இருக்கும். அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.